சரியா? சரி, நம்ம பிரஸ்ட் கேன்சர் மட்டும் இல்லைனாலும் இப்ப நீங்க செக் பண்ணிக்கிறீங்கன்னு ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டீங்க, கரெக்டா? அப்படியே கூட வந்து வேற எதெல்லாம் பார்க்கலாம். ஆண்கள் இருக்கீங்க, கரெக்டா? கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு முறையாவது வாயை திறந்து பார்க்கணும். நம்மளே நம்ம செக் பண்ணிக்கிறது, இதுக்கு அர்த்தம் வந்து அதுதான். சரிங்களா? இப்ப புகையில போடுற பழக்கம் இருக்கு நம்ம வீட்டுல, ஊர்ல இருக்கலாம், கண்டிப்பா இருக்கும். இருக்கிறவங்க கண்டிப்பா பார்க்கணும். சில பேர் வாயு இப்ப நான் நல்லா இவ்வளவு தூரம் திறக்கிறேன் அப்படியே குறைஞ்சிட்டு போவோம். என்னைக்குமே புற்றுநோய் வந்து திடீர்னு ஒரு நாள்ல வராதுங்க. ஓகேயா? அது வந்து நார்மல்ல இருந்து புற்றுநோயா மாறுறதுக்கு மினிமம் எத்தனை வருஷம் கேப் கொடுக்கும்? how many years? no anybody? இப்ப கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து நார்மலா இருந்து புற்றுநோயா மாறதுக்கு 10 வருஷம் இடைவெளி இருக்கு. வாயும் அப்படிதான். சரியா? புற்றுநோயா மாறுறதுக்கு நமக்கு மினிமம் 4 வருஷம் 5 வருஷம் டைம் இருக்கு. அதுக்குதான் நீங்க நம்மள இப்ப நான் வந்து சொல்ற சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வந்து அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் 10 வருஷத்துல நீங்க ஒரு முறையாவது பாப்ஸ்மியர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். 3 வருஷத்துக்கு ஒரு முறை அதுக்காக தான் நீங்க என்ன சொல்றாங்க, பாப்ஸ்மியர் பண்ணுங்க கர்ப்பப்பை வர்றதுக்கு. புரியுதா உங்களுக்கு? அது நார்மல்ல இருந்து மாற ஆரம்பிக்குது இல்ல, புற்றுநோய் ஆறதுக்கு ஒரு கண்டிப்பா மினிமம் 10 இயர்ஸ் மேக்சிமம் 12 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. பாப்ஸ்மியர் பண்ணீங்கன்னா கேன்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே சம்வேர் அப்நார்மல் அதுக்கே ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா கேன்சரே வரப்போறதே கிடையாது. நமக்கு கர்ப்பப்பையும் எடுக்க வேண்டாம், நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? சோ வரும் முன் காப்போம். சரியா? ரொம்ப கிளியரா அட்டென்டிவா இருக்கீங்க. ஐ எம் ஹாப்பி வித் த கிரவுட். வந்த டயர்டே ஆக்சுவலி எனக்கு தெரியல, ரிசப்டிவா இருக்கீங்க. தேங்க்ஸ்.